அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன். இன்று 26 தேதி 10 மாதம் 2015 ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை. நாட்டில் நிலவும் வானிலையில் மாற்றம். கிழக்கு மாகாணத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள். வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. உலக கிணறு ரக்பி தொடரின் இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தது ஆஸ்திரேலியா. தொடர்வது விரிவான செய்திகள். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பாரிய ஊழல் மோசடி குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் குறித்து போலீஸ் மா அதிபரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி குழு ஒன்றை அந்த கப்பல் காணப்படும் இடத்திற்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த குழுவினால் மிதக்கும் ஆயுத கப்பலில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் தொகை மதிப்பு செய்யப்படும் எனவும் பாரிய ஊழல் மோசடி குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். வெலிசுதாவின் தாயாருக்கு சொந்தமான கார் ஒன்றிலிருந்து சுமார் 120 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட பரிசோதனையின் போது குறித்த காரிலிருந்து ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. வெலிசுதாவின் தங்கையுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பொறுப்பிலிருந்து குறித்த காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். ஹெரோயின் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள வெலிசுதாவின் தங்கை உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு மாளிகாவத்தை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளும் சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய குறித்த கார் தொடர்பில் தகவல்கள் கிடைத்ததாகவும் அந்த காரிலிருந்து போதைப் பொருள் மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் வரலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் ஊக்குவிப்பு தொகையை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதேவரை எதிர்க்கேற்ற வகையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளிகளை குறைக்க உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் தற்போது புலமை பரிசில் ஊக்குவிப்பு வழங்கப்படுவதாகவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டவுடன் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் வலைகளை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவிக்கின்றது. படகுகளின் உரிமையாளர்களுக்கு தண்டனை வழங்கும் முகமாக அவற்றினை விடுவிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர் படகுகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை விரைவில் விடுவிக்க உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். அப்பாவி மீனவர்களை தடுத்து வைப்பதற்கான அவசியம் இல்லை எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் வானிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எனினும் நாட்டின் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவிக்கின்றார். நாடு முழுவதிலும் மழையுடன் கூடிய வானிலை குறைவடைந்து காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மாகாணத்தின் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40
கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையினூடாக அல்லது மாறுபட்ட திசைகளினூடாக வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.